வணக்கம் நேயர்களே, இது சானல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க. பால ஜோதிடம் இதழில் வெளிவந்த தொடர் கட்டுரையின் தொடர் நிகழ்ச்சி. படைப்பு விசு ஐயர். இனி சிந்தனைக்கு போகலாம். வெளிச்சத்திற்கு வாங்க. பல சமயங்களில் பார்த்து இருக்கலாம். சிலர் ஆஞ்சநேய சுவாமிக்கு வடை மாலை சாற்றுவார்கள். வட இந்தியாவில் அனுமான்ஜிக்கு ஜாங்கிரி மாலை போட்டு வழிபாடு செய்வார்கள். அனுமான் சாலிசா ஒன்று போதும் என்று இன்றும் நம்பிக்கொண்டு இருப்பவர்கள் வடநாட்டில் அதிகம் இருக்கிறார்கள். வெற்றியும் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் சிலர் அம்மன் கோவில் வாசலில் பொங்கல் வைப்பார்கள் என்பதை நாமும் பார்த்து இருக்கலாம். அது சரி. இப்படி உணவு பண்டங்களை கொண்டு சுவாமிக்கு மாலை போடுவது சரியான செயல்முறையா தெரியவில்லை என்று சிலர் கேட்கிறார்கள். இன்னும் சிலருக்கு இது போல யோசனையாக கூட இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இதை வேறு விதமாக சொல்லுவார்கள். அவர்களுக்கும் சேர்த்து இந்த பதிவு இருக்கட்டுமே என்று தொடர்கிறேன். நேரம் கிடைக்கும் போது யூடியூப் பார்க்கும் பழக்கம் உள்ளவர்களா நீங்கள்? ஆம் என்றால் துளசிதாசர் அருளிய அனுமான் சாலிசா வீடியோவை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 237 கோடி வாசகர்கள் பார்வை பெற்ற ஒரு யூடியூப் வீடியோ அனுமான் சாலிசாவாகத்தான் இருக்கும் என்றால் வியப்பாக உள்ளதா? சரி, இப்போ எதுக்கு வடைமாலையும் ஜிலேபி மாலையும் என்று யோசிக்கிறீர்கள். புரிகிறது. இப்போ தான் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி நடந்தது. தொடர்ந்து குரு பெயர்ச்சி, இப்படி கிரகங்கள் பெயர்ச்சி வரிசையில் சனி பெயர்ச்சியும் அதாங்க அதிசார பெயர்ச்சியாக சனி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். இந்த சனியின் அதிசார பெயர்ச்சி ஜூலை மாதம் வரையில் என்ற குறுகிற காலம் தான் இருக்கும். அதன் பிறகு சனி பகவான் மீண்டும் மகரத்திற்கு வந்து விடுவார். என்றாலும் ஏற்கனவே 7.5 சனியை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் தனுசு, மகரம், கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டாமா என்று தோன்றியது. அதற்கு தான் இந்த பதிவு. கடந்த வாரங்களில் சொன்ன உணவுக்கும் சோதிடத்திற்கும் உள்ள தொடர்பை போலதான் இந்த வடைமாலையும் ஜிலேபியும் பொங்கலும் சொல்கிறது என்றால் புருவத்தை உயர்த்தி பார்க்கும்படிதான் இருக்கும். அதனால் தான் இந்துக்கள் வழிபாட்டில் ஒரு சில வழிபாட்டிற்கு ஒரு சில நிவேதனங்கள் என்று வரைமுறை செய்து வைத்து இருக்கிறார்கள். இதை உளவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக என எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். அது மட்டுமா மூடநம்பிக்கை என்பது போலவும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பயன் கிடைக்கும் என்றால் வேண்டாம் என்றா சொல்லுவீர்கள்? நாம் தயார் செய்யும் ஒவ்வொரு உணவு பதார்த்தங்களையும் ஒரு கிரகம் காரகம் கொண்டு இருக்கும். இதில் சனி பிரீதியாக சொல்லும் ஜிலேபி, சர்க்கரை பொங்கல், மிளகு வடை எல்லாமே சனி தோஷ நிவர்த்திக்கு வழிபாடு செய்யும் ஆஞ்சநேயருக்கு மாலை சாற்றி வழிபாடு செய்தால் தோஷ நிவர்த்தி ஏற்படும். இதில் குறிப்பாக உளுந்துக்கு காரகம் வகிக்கும் ராகுபண்டங்களை பாம்பு போல் மாலையாக்கி அதை சேர்த்து செய்வதில் தான் குறிப்பே இருக்கிறது. அம்மன் கோவிலில் வாசலில் வைக்கும் பொங்கலில் கூட பானையின் கழுத்தில் மஞ்சள் கிழங்கு கொண்டு மாலை கட்டுவார்கள் என்பதை கவனித்து இருந்தால் உங்களுக்கு சொல்லாமலே புரியும். இந்துக்கள் அல்லாதவர்கள் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை செய்ய மாட்டார்களே, அவர்களுக்கு கழுவாயே கிடையாதா என்று அவர்கள் மீது அன்பு உள்ளவர்கள் கேட்க நினைக்கலாம். அவர்களும் இந்த உணவு பண்டங்களை இப்படி தயார் செய்து சாப்பிடலாம். மற்றவர்களுக்கும் தரலாம். அந்த பலன்கள் அவர்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும். உணவில் மதபேதம் இல்லை தானே? உணவில் மட்டுமல்ல, அன்பு உணர்விலும் மத வேறுபாடு கிடையாது. இப்படி எல்லாம் செய்தால் கெடுபலன்கள் தான் குறையுமா? இது என்ன மூட நம்பிக்கை போல உள்ளதே என்று யாரும் யோசிக்க வேண்டாம். உளவியல் ரீதியாக ஒரு உத்தியை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிரச்சனை நம்மை எதிர்நோக்கி வருகிறது என்றால் அதை எதிர்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? கவனத்தை இன்னொரு பக்கம் திசை திருப்பி விட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் தானே? அன்பர்கள் இதை சொல்லாமலே இது பற்றி புரிந்து கொள்வார்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது என்றால் இறைவன் கருணை இல்லாதவன் என்பது போல ஆகிவிடும். அதனால் நம்பிக்கையோடு இருங்கள். அளவற்ற கருணையும் நிகரற்ற அன்பும் நிறைந்த ஆண்டவன் ஒவ்வொரு பூட்டிய பூட்டுக்கும் சாவியையும் சேர்த்தேத்தான் கொடுத்து இருக்கிறான். சாவி கொத்தில் இருந்து எந்த சாவியை எடுக்கிறோம், எப்போது எடுக்கிறோம் என்பதை வைத்து தான் பூட்டிய கதவுகள் திறக்கப்படுகின்றன. கேளுங்கள், அப்போது கண்டு அடைவீர்கள்.
தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லும் வாசகமும் இந்த கருத்தின் அடிப்படையில் தான். சரிங்க ஐயா, இது போல கடன் தொல்லை, பண வரவு, இவைகளுக்கும் இது போல உணவு பண்டங்களை வைத்து ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்க வரும் உங்கள் உணர்வுகள் புரிகிறது. அதை சொல்ல தனியாக ஒரு பதிவே போடலாம் என்றாலும் ஒரு சில குறிப்புகளை தருகிறேன். ஜாதக கட்டத்தில் சனி, வீட்டு வாயில் கேட்டில் கடன் என்று இருப்பவர்கள் உலர்ந்த திராட்சை பழத்தை காகத்திற்கு வையுங்கள். காகம் விரும்பி சாப்பிடும் உங்கள் கடன் குறையும். அது விலை அதிகமாச்சே என்றெல்லாம் யோசிக்க கூடாது. உடம்பு சரியில்லை என்றால் எவ்வளவு விலை அதிகமானாலும் மாத்திரைகளை வாங்கி விழுங்குவதில்லையா என்று பாசிட்டிவ் சிந்தனைகளுடன் உங்கள் செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இதேபோல ஏலமாலை, மனமூட்டிகள் என நம்முடைய எண்ணமும் செயல்களும் உணவில் மட்டுமல்ல உணர்விலும் இருந்தால் சிக்கலை எதிர்கொள்ளவும் இறைவழிபாட்டினால் இன்னல்களை களையவும் முடியும் என நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் அனுமான் சாலிசா படியுங்கள். முடியாதவர்கள் கேளுங்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் மற்ற மதத்தினராக இருந்தாலும் இது ஒரு இசை போல என கேளுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிந்தனையுடன் இணைகிறேன். நம்பிக்கையுடன் இருங்கள். நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நலம் பெறுங்கள். கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast channel@gmail.com.